வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ பார்க்குறது பவானிசாகர் டேமுக்கு உள்ள தண்ணிக்குள்ளார வந்துட்டு ஒரு கோட்டை மறைஞ்சிருக்குது. அந்த கோட்டையை பார்க்குறதுக்கு தான் நாம் இப்போ போக போகிறோம். அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னோன்னா பவானிசாகர் டேம், அதாவது சத்தியமங்கலத்துக்கு அருகில் இருக்கிற பவானிசாகர் டேம், பவானிசாகர் டேமில் தான் இருக்கிறோம். இப்போ நாம் போயிட்டுருக்கிறது பவானிசாகர் டேம் தண்ணிக்குள்ளார நாம் பரிசலில் போயிட்டுருக்குறோம். இப்போ நாம் இங்கே டனாய்கான் கோட்டைன்னு சொல்லி, அதாவது பவானிசாகர் டேமில் தண்ணி 105 அடி இருக்கிறப்போ கண்டிப்பாக டேமில் அந்த கோட்டை மறைஞ்சிரு. ஒரு 50 அடிக்கு கீழே தண்ணி வந்துச்சுன்னா மட்டும்தான் நாம் அந்த கோட்டையை பார்க்க முடியும். கோட்டை தண்ணிக்குள்ளாரையே மறைஞ்சிருந்தாலும் கூட, தண்ணிக்குள்ளேயே இருந்தாலும் கூட இன்னுமே பெருசாக சேதமெல்லாம் ஏற்படாமல் கோட்டையெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இங்கிருந்த கோயில் இருந்த சாமியெல்லாம் எடுத்து பவானிசாகர் அங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் அங்கே தனியாக கோயில் கொண்டு அங்கே கட்டிட்டு அங்கே வச்சுட்டாங்க. இப்போ நாம் பார்க்குற அந்த திட்டு என்னென்னா, அதாவது அந்த பீரங்கி திட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பீரங்கி திட்டுக்கு தான் நாம் இப்போ போனோம். போய் பார்த்துட்டா நாம் அடுத்தது நாம் இங்கே டனாய்கான் கோட்டைக்கு போக போகிறோம். அதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் அந்த பீரங்கி திட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீரங்கி திட்டுக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் பீரங்கி திட்டு. இங்கே அந்த காலத்தில் அந்த கோட்டையில் இருந்துட்டு இங்கே பீரங்கி வச்சு, அப்போ அந்த திப்பு சுல்தான் ராஜா இந்த பீரங்கியில் வழியாக தான் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி செஞ்சுருப்பார். கண்டிப்பாக பார்த்தாலே தெரியுது தான் பீரங்கி திட்டுங்க. இன்னுமே இதுவும் அப்படியே தான் இருக்குது, எந்த சேதாரமும் ஏற்படாமல். இனி நாம் டனாய்கான் கோட்டைக்கு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், அந்த பீரங்கி திட்டு முடிச்சு நாம் கிளம்ப போகிறோம். தண்ணி குறைவாக இருக்கிற போது மட்டும்தான் நம்மளால் இங்கே வர முடியுங்க. அது அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே வரணும். இல்லாமலாம் வர முடியாது. இல்லாமல் தான் நம்மளுக்கு அங்கே நண்பர்கள் இருந்தாங்கன்னா நாம் அப்போ வரலாம், இல்லாட்டி வர முடியாது. நம்மளுக்கு அங்கே ராசுன்னு ஒரு நண்பர் இருக்கிறாரு. அவர் மூலிமா தான் நம்ம இங்கே போனோம். உண்மையிலுமே எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் அந்த கோட்டையை. இப்போ தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இருக்கிறதுனால அங்கே கோட்டை தெரியாது. இப்போ நாம் அந்த பரிசலில் போயிட்டுருக்கிற கோட்டைக்கு, இந்த பீரங்கி திட்டை தாண்டி இப்போ தான் பரிசல் போகுது. பரிசலில் நாம் இப்போ போயிட்டுருக்கிற பீரங்கி திட்டு தாண்டி போயிட்டுருக்கிற அந்த கோட்டையை நோக்கி. பார்த்தீங்கனாலே தெரியும், பவானிசாகர் டேம் சுற்றி தண்ணி 50 அடிக்கு கீழே இருக்கிற போது எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். இதை தமிழ்நாட்டிலேயே வெயில் டைமில் போனதுனால நல்லா வேர்வை ஃபுல்லாக வந்ததுங்க. தண்ணிக்குள்ளாரே இருந்தாலும் கூட ஃபுல்லாக வேர்வை. பாருங்கள், நாங்கள் பரிசலில் ஒரு மோட்டர் போட்டு மாதிரி வச்சு போனோம். எப்படியோ கோட்டை கிட்ட வந்தாச்சு. இதான் கோட்டை. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.